வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் கேமிங் சேனலோட தக்லேஃப் வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரொம்ப விரும்பி கேட்டுட்டு இருந்தார், பார்ட் 1 பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறமா அவர் சொல்லியிருந்தாரு, இன்னொரு தமிழ் ஹைலைட்ஸ், தமிழ் கேமிங் ஹைலைட்ஸ்லேருந்து எடுத்து போடுங்க, அது இன்னும் நல்லா இருக்குது, தம்பி போமா சேனலை விட அதில் இருந்து போடுங்கன்ட்டு நான் ரொம்ப தேடி பார்த்தேன் ப்ரோ. அது வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் தம்பி போமா சேனல்லேருந்தே திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த சேனல்லேருந்து தேடி பார்த்தேன், கிடைக்கல. அது மேபி ஃப்யூச்சரில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா லெஹரில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம தமிழ் கேமிங் தக்லீஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ 10K லைக் வந்து நான் தமிழ் கேமிங் வீடியோ இவங்களை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியாதையே. இவங்க வந்து 2 பேரும் கசின் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீங்கள் இந்த தக் லைஃப்லாம் பார்த்துட்டு இவங்களை வந்து தப்பாக நினச்சிடாதீங்க, இவங்க லைவுக்காக தான் இப்படி பேசுகிறாங்க. அது வந்து எல்லா யூடியூபர்ஸும் இருக்கிறது தான் நமக்கு தெரியும். ஸோ வந்து அவங்க லைவுக்காக தான் அப்படி வந்து பேசுகிறாங்க. பேசிக்லி அவங்க தெரியாமல் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த கமெண்ட்டை படித்தேன். கமெண்ட்டு தானே நீங்கள் படிச்சிங்க? நான் நிறைய இவங்களோட வீடியோஸே போய் பார்த்தப்போ வந்து சொல்ல வார்த்தை இல்லை, அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம கடைசியாக பேசலாம். கடைசியாக நிறைய பேசியிருப்போம். அதனால் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 2 பண்ணுறேன். போவோமா? ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் தக்லீஃப் ஆரம்பிச்சிடலாம். ஒரு சில யூடியூபர்ஸ் நம்ம தமிழ் கேமிங் கேமர்ஸோட மூதாதையர்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எதுக்காக உங்களுக்கு புரியலனா, கூகுளில் போய் இந்தியா ஃபர்ஸ்ட் கேமிங் யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். அவங்க சேனல் தான் ஃபர்ஸ்டா? 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆனா வேதே நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை. ஒரு லைவ்ல விவேக் ப்ரோ பிரேம் ப்ரோ டியோ கேம் விளையாண்டுருப்பாங்க. 2 பேரும் ஒண்ணா விளையாண்டுருப்பாங்க. அப்ப அந்த கேம்ல வர கேரக்டர் இவங்க 2 பேரும் போட்டுக்க ட்ரெஸ் கலர்லயே இருக்கும். உடனே விவேக் ப்ரோ நான் கோவக்கார, அதனால தான் சிவப்பு கலர் ட்ரெஸ் சொல்லுவாரு. சொல்லி முடிச்சதும் பிரேம் ப்ரோ ப்ளூ ஃபிலிம் பாப்பாரு, அதான் இந்த ட்ரெஸ் போட்டுருக்காருங்கிற மாதிரி சொல்லுவாரு விவேக் ப்ரோ. அதுக்கு உடனே பிரேம் ப்ரோ என்ன சொன்னாரு நீங்களே பாருங்க. பாத்தல நூறு நல்லா இழுத்துக்கிறேன். வா வா, என்ன பிடிச்ச இழுக்கிற? வாயா, இரு வெயிட் பண்ணு. நீங்க இரு, நான் அங்க போறேன். இருயா மெண்டல். நம்ம 2 பேருமே ஒண்ணா விளையாட போறோம். நான் வந்து சட்ட கலரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நான் சகப்பு கோவக்காரன், அதனால சகப்பு கலர் இது போட்டிருக்கேன். நான் பலரை கூட அதிகமாக இருப்பேன், அதனால பிரேம் ப்ரோ எதை கேட்டாலுமே டபுள் மீனிங்லயே யோசிப்பார் போல. உங்க அப்பா வந்து என் சகோதரனை வச்சிருக்கான்ல, அட ஆமையா, அடைச்சு வச்சிருக்கானா? இன்னொரு லைவ்ல கேம்ல பெட் ரெடி பண்றதுக்காக காட்டுல நாரை கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு விவேக் ப்ரோ. அந்த நாரை குத்துனதுமே பிஞ்சிடும், அப்புறம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு விவேக் ப்ரோ. பிரேம் ப்ரோ நானும் கலெக்ட் பண்றேன்னு சொல்லுவாரு விவேக் ப்ரோ கிட்ட. அது உடனே விவேக் ப்ரோ என்ன சொன்னாரு நீங்களே கேளுங்க. சார், நம்ம அந்த ஃபைபர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம். முதல்ல நம்ம பேசிக் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. முதல்ல வந்து படுக்க ஒன்னு செய்ய சொல்லிருக்காங்க. அதுக்கு வந்து நமக்கு நார்கள் தேவை, ஃபைபர்ஸ் தேவை. அதெல்லாம் முதல்ல ப்ரோ எல்லாரும் ஃபைபர் எடுங்க, நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. கேப்போம் எடுக்கிறோம். நான் எடுத்து வைங்க, குத்து. நீ தனியா போய் குத்து, அந்த கர்மத்துல நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு அடுத்து உடனே பிரேம் ப்ரோ பரவாயில்ல நாரை வச்சு பெட் ரெடி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லுவாரு. உடனே விவேக் ப்ரோ பின்ன இலவ மஞ்சள் உனக்கு பண்ணி தருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு உடனே பிரேம் ப்ரோ என்ன சொன்னாரு நீங்களே கேளுங்க. ஃபைபர்ஸ் தேவை, அதெல்லாம் முதல்ல ப்ரோ எல்லாரும் ஃபைபர் எடுங்க, நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. கேப்போம் எடுக்கிறோம். நான் எடுத்து வைங்க, குத்து. நீ தனியா போய் குத்து, அந்த கர்மத்துல நம்ம பார்க்க முடியாது. பெட்ரோல் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு எவ்வளவு 10 வேணுமா? பரவாயில்லையா, வெறும் நார்ல கட்டுற மாதிரி பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, பின்ன உனக்கு இதுக்காக வந்து இலவ மஞ்சள் வச்சு பண்ணுவாங்களா? இலவ மஞ்சா இல்ல அந்த கிழவனோட
இன்னொரு லைவ்ல குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு வித்தியாசமான கேம் விளையாண்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே. How to eat carrot? வாயில தான். இதெல்லாம் உன்ன மாதிரி அறிவுக்கு கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையா? இந்த கேம்ல அடுத்த லெவல்ல ஒரு சூரியனே ஒரு மரத்தை வச்சு கேள்வி கேட்டிருப்பாங்க. இது ரெண்டையுமே பார்த்ததுமே நம்ம ஆளுக்கு எதை கூட கம்பேர் பண்ணி பார்த்தாங்க நீங்களே பாருங்க. பண்ணி பாருங்க. இல்லையே சூரியன் வெப்பம் சூரியன் வெப்பம் வந்து இப்படிதான் நான் சாணி முடிஞ்சு இருக்கும்ல. இப்ப ஜெயிச்சுட்டா நான் ஜெயிச்சுட்டேன் சூரியன் வளர்ச்சிடுச்சு அப்படின்னு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? விவேக் ப்ரோக்கு எந்த அளவுக்கு மெமரி பவர் இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்க. உள்ள யாரு? அதாவது எப்படி எடுங்க உள்ள நீங்க வாக்கிங் டெட் சீசன் 2ல பார்ட் 3ல போய் பாத்தீங்கன்னா இதே டயலாக் சொல்லிருப்பான். ஆமாயா பின்ன நேரம் புதுசு புதுசா சொல்றாரு. One eternity later. நிறைய ரத்தம் போயிருக்கு. ஏய் உள்ள யாரா வீட்ல இருக்கீங்களா? வெளிய நாங்க உள்ள நீங்க. நம்ம ஆளுகளோட யாராலையுமே ஸ்டோரி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கிறிஸ்டியா வந்து நம்ம மனைவி மியா வந்து கொலை பண்ணுவாரு. ஏன்னா கொலை பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலா பேசணும் பார்த்தா வாயில பொக்குன்னு விட்டு நம்ம பார்த்தா மைண்ட் கிடப்போம். வந்து பார்த்தா நம்ம குழந்தை வந்து இந்த கிராமத்துக்கு எடுத்து வந்துருவாங்க. இந்த கிராமத்துல ஒரு கிளவி கரெக்டா இவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு அவன் வந்துட்டு என்ன சொல்லுவானா, உன் குழந்தை அந்த கோட்டையில தான் இருக்கு அப்படிமாங்க. குளிஞ்சு உடனே பார்த்திருக்கான். ஓ அது இன்னொரு லைவ்ல ரெண்டு பேருமே கிராண்டி கேம் விளையாண்டுருப்பாங்க. அப்ப விவேக் ப்ரோ நார்மலா பண்ற சின்ன சின்ன சவுண்டு கூட கேட்குன்னு சொல்லி பிரேம் ப்ரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப பிரேம் ப்ரோ கேட்ட கேள்வியை நீங்களே பாருங்க. அவன் பாருங்க ஓட்டைக்குள்ள விட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துல ஓடு 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 வாய் திறந்திருக்கு. அவன கிளம்பியால மூடு மூடு. நம்ம நார்மலா வளர்ந்தா நம்ம செல்விஷம் முடிச்சவன் செய்யற சவுண்ட் எல்லாம் கேக்குங்க அவனுக்கு. என்னங்க சேர் சவுண்ட்? அதாங்க சேர் சவுண்ட். தலைவரே திமிங்கல தானங்கோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் அவங்க இத பாட்டு விட்டு உழுவ மீன் விட்டதையா வச்சாயா. இந்த கிராண்டி கேமோட லைவ் மட்டும் பயங்கர ஃபன்னா இருக்கும். டபுள் மீனிங்ல கிடையாது, ஒன்லி ஸ்ட்ரைட் சிங்கிள் மீனிங் தான். அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நீங்களே பாருங்க. பங்கு போ 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 போ. என்னங்க வெப்பனுக்கு அந்த கீ இன்ன வரைக்கும் ஓ வராதா? ஏ கிளவி சட்டி போட்டுக்கியா? அம்மா வைகோ 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 போடுறடா. கிளவி படி போயிடுச்சா? பாடியெல்லாம் போடுறாளா? எங்க ஆனாச்சா? எப்படி தூக்குறது? சுத்த ஆரம்பிச்சிருச்சு. தூக்குறதா? அதெல்லாம் உன்னால முடியாது. இன்னும் புகை கிளம்புது. ஐயோ யார் அது? இனியா பேய்க்கு முத்தம் கொடுக்குற? ஐயோ சிங்கிள்னா சிங்கிள் காஞ்சி போன சிங்கிளா இருப்போம் போல இருக்கு. பேய்க்கெல்லாம் முத்தம் கொடுக்குறோம். என்னடி வந்து போறீ திருட்டு கிளவி. எச்சத்து போண்டிங்கிறது ஒண்ணு குடுட்டுமா? வானா இருக்கும். புடிச்சு கடிச்சாலும் கடிச்சு விடுவ நீ. கடிக்க மாட்டாங்க. ஏங்க அவளுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். இதுக்கு வாடியாங்கட்ட கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் உள்ள விட்டா ஒரு கேம்ல ரெண்டு பேருமே கீழ் ரூம்ல இருந்து மேல் ரூம் போறதுக்காக ஒரு லைவ் ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஒரு படியில ஏறி மேல போயிருப்பாங்க. கஷ்டப்பட்டு அந்த ரூமுக்கு போனதுமே அந்த ரூம்ல இருந்து வெளியே போறதுக்காக இன்னொரு படி வழியே இறங்குவாங்க. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை நீங்களே பாருங்க. அந்த கட்டை தள்ளுங்க. அது கட்டை தள்ளுங்க ப்ரோ. உள்ளார தூக்குங்க. ஏதா திறக்குதான்னு பாப்போம். வைங்க ப்ரோ. பச்சை லைட். இன்னொரு லைட். இன்னொருக்கு எங்க வேணும்? ப்ரோ ஆன்சர் ஓபன் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆன்சர் ஓபன் ஆயிடுச்சு. A few moments later. கீழ கதவு ஏதாவது ஓபன் ஆயிருக்கான்னு பாருங்க. கீழ விட்டுதா யாரு? ப்ரோ கீழ கதவு ஓபன் ஆயிருக்கு பாருங்க ப்ரோ. டிஜி மேல பாருங்க. புடியா? நான் வந்துட்டோம் ப்ரோ வந்துட்டோம். அது A few minutes later. எப்பா அப்பா முடியலடா டேய். நான் இந்த சைடா? அப்படியே சைடுல. சுச்சோ ப்ரோ ப்ரோ. One eternity later. நீ யாரலையா? நீ போயிடுவே. ஸ்லாம் போறதா நான் தெரியும். அப்பல வந்து போங்கறேன். இதர உள்ளதால மாட்டோம். இருக்கு 2000 years later. பணமாயா குடுக்குறாங்க ஒரு தடவை போய் வாங்கிக்கிறதுக்கு. இங்க நான் செக் பண்ணிடுச்சு. மேல வந்துட்டோம். நாம எப்படி வந்துட்டோம்? முயற்சி திருவினை ஆக்கும். முயலாமை இதுல தோல்வியில் முடியும்.
என்ன நல்லா இருக்கு வந்து ஏதோ சூப்பரா இருக்கா ஏன்னா அது கீழே இருக்குங்க படி கொடுத்து வச்சிருக்கான் திரும்ப தெரியல எங்க இறங்கி போரு அட போவீங்களா ஏன்னா இப்படி வச்சிருக்கீங்க இதுக்கு நம்ம எதுக்குங்க ஏறி இருக்கணும் மியூசிக் படியே வச்சிருக்காங்க கீழே ஒரு லைவ்ல 2 பேருமே குக்கிங் சிமுலேஷன் கேம் விளையாண்டுருப்பாங்க. அப்படி அந்த கேம்ல கேக் செஞ்சிருப்பாரு பிரேம் ப்ரோ. கேக்கை செஞ்சு முடிச்சதுமே டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. பிரேம் ப்ரோ அந்த கேக் மேல என்ன டிசைன் பண்ண போறாருங்கிறத விவேக் ப்ரோ முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாரு. புரிஞ்சவன் பிஸ்தா அது என்ன டிசைன் நீங்களே பாருங்க. தூக்கி போட்ட சார் ஏன்னா டிசைன் இது நீ என்ன டிசைன் போட போற நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்ணு மூக்குங்க. யோ கண்ணு மூக்கலாம் இல்ல நீ வாழைப்பழத்தை வச்சு 2 அந்த சைடு வச்சினா எனக்கு தெரியுது என்னன்னு. யோ தெரியா உனக்கு கேக். யோ வக்கர புத்திக்கார உன்னை பத்தி எனக்கு ஓகே நம்ம தமிழ் கேமிங் டபுள் மீனிங் தக் லைஃப் வந்துட்டு வேற லெவலில் சம்பவம். ஆனால் போன தக் லைஃப் பார்த்தப்போ கூட இந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணல. இந்த தக் லைஃப் பார்த்தப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மேடம் எப்படின்னு தெரில, மேடம்க்கு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்காது. ஸோ மேடத்துக்கு புரிஞ்சா இல்லையான்ட்டு தெரில. பட் ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இவங்கள பற்றி தெரியுமா அப்படின்னு மேடம்கிட்ட கேட்டப்போ தெரியாது. அவங்க வந்து குட் மைண்டட் பீப்புள்ஸ். அவங்க வந்து லைவில் பேசுகிறதுக்காக அப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எங்களுக்கு சொன்னீங்க. சொன்னப்போ கூட நான் வந்து பெருசாக அவங்க இப்படி தான் அப்படிதான்ட்டு ஒரு தாட் எதுவுமே இருந்ததில்லை. நீங்கள் எல்லாம் சொன்னதுக்கப்புறமா தான் நான் அவங்களோட ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு இதையுமே பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு அவங்க வந்து தங்களால் முடிஞ்சது. இப்போது ஒருத்தங்க முடியாமல் ஏதாச்சும் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்க பொய் சொல்கிறாங்களோ என்னமோ அது எதுவும் விசாரிக்காமல் அவங்க வந்து நிறையவே பண்ணியிருக்காங்க. நான் சத்தியமாக எந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அவங்கக்கிட்ட இருந்து. தென் இப்போ கூட நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், A2Dயோட வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த விஷயம் பேசக்கூடாது, நம்ம இந்த விஷயம் பேசக்கூடாது. அவங்க ஃபேமிலியில் கூட சின்ன ப்ராப்ளம், ஓகேவா. அந்த ப்ராப்ளம் வச்சு கூட ஒரு யார் ஃபேமிலியில் தான் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்மளே வீடியோ முடிச்சுட்டு போய் சண்டை தான் போடுறோம். அப்புறம் என்ன, அது நம்ம ப்ராப்ளம் வேறு, அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து அது ஒரு ஃபேமிலி இஷ்யூ இருக்கும் போல இருக்குது. அது அவங்களோட இது இருந்துச்சு. அதை வந்து இவங்க 2 பேருமே வந்து நாங்கள் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே அவரை வந்து விட்டு கொடுக்காம தான் பேசிகிட்டு இருந்தாப்புல. எனக்கு அப்போ தான் அவங்களோட இதை பார்க்கும்போது சரி இப்படி ஒரு குட் மைண்டட் பீப்புள்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு விளாவரியாக தெரிய வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ கூட நான் நேற்று பார்த்தேன். அந்த வீடியோ வேண்டாமன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவங்க உண்மையிலே அவங்க இந்த அளவுக்கு இருப்பாங்கன்ட்டு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. மேடமுக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ அதனால தான் மேடம் வந்து சத்தம் இல்லாமல் இருக்காங்க. நான் மட்டும்தான் அதை பார்த்தேன். ஆனால் லைவில் அவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் வேறு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த பனானா காமெடி வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. புரிஞ்சவங்க பிஸ்தானவர்கள் இருந்தார், எனக்கு புரிஞ்சிச்சு. உங்களே எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.